உங்க எல்லோருக்கும் அறியும். ஆடி மாசம் வந்துருச்சு. ஆடி மாசம் சொன்னாலே அம்பாளுக்கு விசேஷமான ஒரு மாதம். அது ரொம்ப ஆளுங்களுக்கு ஆடி மாசம்னு ஒரு சூனிய மாசம்னு நினைக்கிறீங்க. அம்பால போய் சூனியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அம்பாள். இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா, தேவையில்லாத சிந்தனை. ஆடி மாசம் சொன்னாலே அம்பாலோட விசேஷமான ஒரு மாதம். அம்பாளே வந்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு நாள். அதனால இந்த ஆடி மாசத்துல நிறைய நல்ல காரியங்கள் செய்யலாம், தப்பே கிடையாது. குருவை பிரார்த்தனை பண்ணி, உங்களுக்கு பிடிச்சமான அம்பாளை பிரார்த்தனை பண்ணி பூஜைகள் செய்யணும், நல்லா இருக்கு. இந்த மாசத்துல நிறைய தானம் செய்யணும், தானம் தர்மங்கள்லாம் செய்யணும். அரிசி தானம், காய்கறி தானம், தானிய தானம் எல்லாம் பண்ணுங்க, அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆடி மாசத்துல குரு பூஜை செய்யறது, குருவை நினைத்து அம்பாளை நினைக்கும் பொழுது அதன் பிரதிபலன் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த ஆடி மாசத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு தாற்பயம். ஆடி மாசத்துல நல்ல காரியங்கள் செய்ய வேண்டாம்னு சிலவங்களோட நம்பிக்கை. நாங்க என்ன சொல்ல, அது அவங்க நம்பிக்கை. ஆடி மாசத்துல நல்ல காரியம் செய்ய விருப்பம் இல்லைன்னா செய்ய வேண்டாம், அவ்வளவுதான். உங்களுக்கு இன்னும் ஆடி மாசத்தை பத்தி புரியல, அம்பாளை பத்தி புரியலன்னா அது அவ்வளவுதான். ஆடி மாசத்துல நல்ல காரியங்கள் செய்யணும், நல்ல விஷயங்களை செய்யணும் நினைப்பவர்கள் நீங்க தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாது. அம்பாளே வரா, அம்பாளை நினைத்து, உங்க குருவை நினைத்து, அம்பாளை நினைத்து நல்ல காரியங்கள் செய்யுங்களேன். அது செய்யும் பொழுது என்ன நடக்கும்? குருவோட ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து அம்பாளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அதனால இந்த ஆடி மாசத்துல நிறைய நல்லது செய்யுங்க. என்ன செய்யலாம்னா, காலையில எழுந்து பூஜை அறையில நல்ல பிரார்த்தனை பண்ணி ஒரு அகல் விளக்கு வைங்க. அந்த அகல் விளக்கு வைக்கும் போது என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அது அடுத்ததாக உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் கொஞ்சம் பிரார்த்தனை. எல்லாரும் நல்லா இருக்கணும், மனிதர்கள், மிருகங்கள், தாவரங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் கொஞ்சம் வேண்டிக்கணும். அப்படி நீங்க வேணும் பொழுது என்ன நடக்கும்? அம்பாளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா. ஏன்னா இந்த மாதிரி எல்லாருனாலையும் வேண்டாம். இப்போ உள்ள காலத்துல பார்க்கும் பொழுது எல்லாரும் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவனை தப்பா பேசணும், வேண்டாது பேசணும், வேண்டாது சொல்லணும், இப்படித்தான் காலம் போயிட்டு கிடக்கு, இப்படிதான் போயிட்டு கிடக்கு. ஏன்னா இது கலியுகம் அல்லவா? அப்படி சொல்ல 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 என்ன நடக்கும்? இவன் நல்லா இருக்க மாட்டான். எப்பொழுது மற்றவர்களை தப்பா பேசுறது, தப்பா சொல்றது, இதெல்லாம் செய்யும் பொழுது சொல்லுபவர் அவன் நல்லாவே இருக்க மாட்டான். இதான் உலகத்தின் ஒரு நீதி, இதான் நடந்துகிட்டு வருது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? மாத்தி பேசலாம் தானே. எப்படி பேசுறது? பூஜையில விளக்கு வச்சு நான் நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், குருநாதா, அம்பாள், அம்மா எல்லாரும் காத்து ரசிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணலாம் தானே. இந்த வாயால எவனையோ கெடுதலை பண்ணிட்டீங்க, இதே வாயால நல்லது பேசுங்களேன். இப்படி பேசப்படும். இப்படி பேசும்பொழுது என்ன நடக்கும்? அந்த குருவோட கருணை, அந்த அம்பாளோட கருணை உங்களுக்கு கிடைத்து உங்க வாழ்க்கை. அதனால இந்த ஆடி மாசத்திலே ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ சரஸ்வதியும் எல்லாம் தேவிகளும் அம்பாளும் உங்களை காத்து ரட்சிக்கணும். அதே நேரத்துல என்னோட குருமார்களும் உங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் அறிவுறுத்துறாங்க. நல்லா இருக்கீங்க, அறிவு.